வணக்கம் நண்பர்களே. அனிதா ராதாகிருஷ்ணன் சொன்ன பொய் தாவேக்காக்கு இழுக்க ட்ரை பண்றாங்களா? அதுக்கப்புறம் தாவேக்கா எம்எல்ஏவை சில திமுக காரங்க இழுக்க ட்ரை பண்ணது. இது எல்லாமே திமுகவோட பேரை ரொம்ப டேமேஜ் பண்ணிச்சுங்க. ஸ்டாலின் ரொம்ப வருத்தமா இருக்கிறாராம். வெளிநாடு போயிட்டாரு. இருந்தாலும் கூட தன்னுடைய மனம் இங்க அறிவாலயத்துல தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இல்லாமே இருக்குங்க. அவருக்கே தெரியாம பல நடவடிக்கை எடுக்குதான். ஆனா தாவே கொஞ்சம் அப்பர் ஹேண்ட்ல தான் இருக்குங்க. பாருங்க செய்யற வேலைகள் எல்லாமே அவங்களுக்கு சாதகமா போயிருக்கு. அனிதா ராதாகிருஷ்ணன் எதுக்கு கைது செய்யப்பட்டாரு? திரு விஜய்க்கு எதிராக முதலமைச்சர் விஜய்க்கு எதிராக மோசமாக பேசினார், இழிவாக பேசினார், தரக்குறைவாக பேசினார், உரிமையில் பேசினார். இந்த புகார்ல அவருக்கு ஜாமீன் கொடுத்துட்டாங்க. அவர் பிரசிடண்ட் என்ன சொல்றாருன்னா, தாவேக்கால இழுக்க ட்ரை பண்றாங்க, பதவியை ராஜினாமா பண்ணுங்க, தாவேக்கால சேர்ந்துக்குங்க அப்படின்லாம் சொல்றாருங்க அப்படின்னு சொல்லி அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்றாருங்க. யாராவது நம்புவாங்களா? ஒரு குழந்தை நம்புமா? குழந்தைகளால் இந்த ஆட்சி வந்தது அப்படின்லாம் திமுகலையும் அண்ணா திமுக சொல்றாங்கல்ல, அந்த குழந்தைங்க கூட நம்பாதுங்க. என்னங்க அனிதா ராதாகிருஷ்ணன் இழுக்க தாவேக்கால ட்ரை பண்ணுவாங்க. அது சொல்றதன் மூலமாகவே திமுக மதிப்பு இன்னும் குறைஞ்சு போச்சுங்க. ஐயா இவங்கெல்லாம் ரொம்ப பழைய பாலிடிக்ஸை பிளே பண்ணிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு அரசியல் பண்ணிடலாம், அப்படி பண்ணிட்டா மக்கள் நம்பிடுவாங்க, திசை திருப்பலாம். நோ, இன்னைக்கு ஜெனரேஷன்ங்கிறது 15, 16, 18, 20, 25 மட்டுமில்ல, 60, 70 கூட சொல்றேன். எல்லாம் ரொம்ப ஃபார்வர்டா இருக்காங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா மீடியாவை பாக்குறாங்க. மீடியாவை ஜெனரலா சொல்றேன், டிவி சேனலா இருந்தாலும் சரி, ரேடியோவா இருந்தாலும் சரி, சோசியல் மீடியா இருந்தாலும் சரி, ரொம்ப கேர்ஃபுல்லா பாக்குறாங்க. யாரை இழுப்பார்கள் தாவேக்காரங்க? எதுக்கு அண்ணா திமுக இழுத்தாங்களா? இல்லையே. அண்ணா திமுக காரங்களை இழுக்க வேண்டும் என்று தாவேக்கா நினைத்திருந்தால் 25 பேர் சப்போர்ட் பண்ணாங்கல்ல, மொத்தமா ராஜினாமா பண்ணிட்டு வாங்க, மறுபடியும் தேர்தலுக்கு போலாம், எல்லாம் தாவேக்கா சின்னத்தில் இல்லுங்க, அப்படி 25 சீட்டு அள்ளிடலாம் அப்படின்னு நினைச்சிருக்கலாம்ல. அது மாதிரி இந்திய அரசியல நடக்காததா? இத பிஜேபியும் செஞ்சிருக்கல, மற்ற ஊர்கள்ல மற்ற மாநிலங்களை செஞ்சிருக்காங்கல்ல. இங்க நினைத்திருந்தால் திரு விஜயும் செய்திருக்க முடியும். ஆனா வெயிட்டிங்லயே வச்சிருந்தாருங்க. தேர்தலுக்கு முன்பாகவே கூட்டணி அமைப்பதில் ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தாரு திரு விஜய். எத்தனையோ பேர் முட்டி மோதுனாங்க. அதனால எல்லாமே வெளிப்படையே தெரியும். ஓபிஎஸ் போக ட்ரை பண்ணாரு, டிடிவி கூட்டணி அமைக்க ட்ரை பண்ணாரு, இன்னும் நிறைய பேர். ஆனா உள்ள சேர்த்திக்கவே இல்லையே. அங்க பனையூர் அலுவலக கதவு திறக்கவே இல்லை, பெரிய பூட்டு தொங்குதுங்க அப்படி நிறைய பேர் சொன்னாங்க. ஆனா ஃபில்டர் பண்ணாங்க, யார் உள்ளே வரலாம், யார் உள்ளே வரக்கூடாது, யாருக்கு அங்கீகாரம் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுல தாபிகா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்துச்சு. திரு விஜய் ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தார். யாரு வந்தா நல்லது அப்படின்னு நினைச்சார். தேர்தலுக்கு அப்புறம் முக்கியமாக அவருக்கு ஆதரவு கொடுக்கிறதா நினைச்ச பல கட்சிகளுடைய அலுவலகத்துக்கு போனார். அதே மாதிரி அண்ணா திமுகவுடைய ஒரு பிரிவினரை பார்க்க போனார். நிச்சயமா போனாரு. அங்கே திரு சி விஜயபாஸ்கர், எம் ஆர் விஜயபாஸ்கர், எஸ்பி வேலுமணி, சி வி சண்முகம் எல்லாத்தையும் பார்த்தார். அவங்க எல்லாமே திரு விஜய் சட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்கு கோரும்போது ஆதரவா வாக்களிச்சாங்க. ஆனா ஒருவேளை அவங்க எல்லாம் இணைச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தாருன்னா, இணைச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு 5-6 பேருக்கு பதவி கொடுத்துட்டு, அமைச்சர் பதவி கொடுத்துட்டு, 5-6 பேர் கொடுத்தாவே போதும், அவங்க ஒரு 30 பேரை நல்லா மெயின்டைன் பண்ணிப்பாங்கல்ல. அவங்களுக்கு அந்த நுணுக்கமெல்லாம் நல்லாவே தெரியும். ஆனா அதை செஞ்சர்ல பாருங்க, அவங்கள வெயிட் பண்ண வச்சாங்க. வெயிட் பண்றது மூலமாகவே அவங்கள ட்ரெயின் பண்ண வச்சார். நம்ம எல்லாம் எவ்வளவுதானோ அப்படின்னு பேச வச்சுட்டாருங்க. சி விஜயபாஸ்கர் அந்த இணைப்பு விழா கூட்டத்துல என்ன பேசுறாருன்னா, பின்னால சீட்ல இருக்கிறவங்களா முன்னால சீட்டு வருது எதுக்கு அப்படின்னா, ஆதவ அர்ஜுனாவையும் திரு ஆனந்தையும் பார்ப்பதற்கும் பேச்சை ரசிப்பதற்குமா. யார் பேச்ச? ஆதவ அர்ஜுனா பேச்சையும் ஆனந்த் பேச்சையும். இது அவர் புகழ செஞ்சிருக்கலாம், மக்களுக்கு எல்லாமே புரியுதுங்க. இதுதான் திரு விஜயோட ஸ்டைல். யாரை எப்படி ட்ரீட் பண்ணணும், அந்த ட்ரீட் பண்றது மூலமாக அவங்களுடைய மதிப்பு எப்படி போகும். அவருடைய கட்சி தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தது. அவரைத்தான் ஆளுநர் ஆட்சி அமைக்க அழைத்திருக்க வேண்டும். ஆனா வெயிட் பண்ணாரு ஆளுநர். உங்களுடைய 118 காண்பீங்க அப்படின்னு சொன்னதன் மூலமாகத்தான் ஆட்சி அமைக்க வந்தார். அதுக்குள்ள ரிசல்ட் வந்த உடனேயே திமுக காரங்க என்ன பண்ணாங்க, திரு உதயநிதி ஸ்டாலினுடைய விருப்பத்தின் பேரில் அப்படின்னு சொல்றாங்க. உடனே திரு எடப்பாடி பழனிசாமிக்கு போனை போட்டு, ஐயா இந்த தமிழ்நாட்டை நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும், எப்படியாவது முதலமைச்சர் ஆயிருங்க அப்படிலாம் சொன்னாங்கல்ல. அது ஊருக்கே தெரிஞ்சிருச்சுல்ல. தெரிஞ்சது போல என்னாச்சு, அண்ணா திமுகவுடைய புகழ் சரிஞ்சது. அண்ணா திமுக புகழ் சரியதை பத்தி எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய கவலை இல்லை. ஆனா திமுகவுக்கு இதன் மூலமாக திரு ஸ்டாலினுக்கு ரொம்ப கவலையாம், கோபம் கூட. எதுக்கு அவசரம் பண்ணும்? அந்த காலத்தில் கிட்டத்தட்ட 10 வருஷம் முன்னால 16, 17 காலகட்டத்துல நினைத்து இருந்தால் அன்றைய எடப்பாடி பழனிசாமி ஆட்சியை கவிழ்த்து விட்டு திமுக வந்திருக்க முடியும். ஈஸியா பேரத்தை பேசி வந்திருக்கலாம். ஏன்னா ஓபிஎஸ் அணி தனியாவே டிராவல் பண்ணிட்டு இருந்தாங்க. நினைச்சிருந்தா அவங்களையும் சேர்த்துக்கிட்டு வந்திருக்கலாம். அதை பண்ணலையே. வெயிட் பண்ணாங்களா? 5 வருஷம் வெயிட் பண்ணி தானே ஆட்சிக்கு வந்தாங்க. அப்படி இருக்கும்போது எதுக்காக தாவேக்கா இன்னைக்கே கவிழணும் அப்படின்னு நினைக்கிறோம்? இந்த லாங்குவேஜ் எதுக்கு பேசணும்? திரு ஸ்டாலின் பேசுறாரு, இன்னைக்கும் பேசுறாரு.
அந்த மாதிரி பேசுறது மூலம் லாபமா? அது திமுகவுக்கு சரிவு. இது ஸ்டாலின் தெரிஞ்சிருக்கு. ஆனா உதயநிதி ஸ்டாலின் அப்படி இல்லை, அவசரப்படுறாரு. எப்படியாவது இந்த அரசு கவிழ்ந்து விட வேண்டும், ஆட்சிக்கு வந்து விட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாரு. எங்கேயாவது ஒரு லூப்போல் கிடைச்சிடாதா ஆட்சியை கவிழ்க்குவதற்கு அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு இருக்கு. இதன் காரணமாகத்தான் நிறைய பேர் என்ன பண்ணாங்க, ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜாவிடம் பேசி வந்துருங்க, உங்களுக்கு 35 வரைக்கும் தரலாம் பேசியிருக்கிறது புகார் வந்திருக்கு. அதன் தொடர்பாக 8 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. திரு செந்தில் பாலாஜி, திரு அவருடைய சகோதரர் அசோக், இவங்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கு. சம்மன் சர்வ் பண்ணிட்டாங்க, சம்மனை கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் என்ன காரணம்? இது திமுக கெட்ட பேரா நல்ல பேரா? கெட்ட பேரு தானே. இது ஒரு கெட்ட பேரு. இந்த கெட்ட பேரு திமுகவுடைய மதிப்பை குறைச்சிருக்கு. மக்கள் பார்த்துட்டே இருக்காங்க. ஓஹோ, ஆட்சி கவிழ்க்க ட்ரை பண்றீங்களா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே போனா அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்றாரு, அவர் இழுக்க ட்ரை பண்றாங்களா? இழுக்க ட்ரை பண்ணுவாங்களா? மக்களுக்கு தெரியாதா? மக்கள் அந்த அளவுக்கு அறிவு குறைபாடு கொண்டவர்கள் அல்ல. ரொம்ப டீசெண்டா சொல்றேன். மக்கள் ரொம்ப கேர்ஃபுல்லா பாக்குறாங்க. இந்த மாதிரி சொல்றது மூலமாக இன்னும் கூட கீழே போறாங்க. ஒரு வேளை அதே தொகுதியில் என்னன்னா திருச்செந்தூர் தொகுதியில நம்முடைய நிறைய முறை கண்டினியூஸா ஜெயிச்சிருக்கிறாரு. இன்னைக்கு அவருடைய மதிப்பு என்ன? மதிப்பு கிடைக்குமா? அந்த மதிப்பை சிந்திச்சு பார்த்தாரா? என்றைக்கும் இந்த கட்சியில் தான் இருப்பேன் சொல்லிக்குங்க. எத்தனை பேர் இந்த கட்சியில் தான் இருப்பாங்க. ஆனா அப்படி சொல்றது மூலம் எதை சாதிச்சாங்க? சொல்றதன் மூலமாக திமுகவுக்கு அவப்பெயரை கொண்டு வந்து விட்டார்கள். ஒரு புகார் பண்ணாங்க. என்ன, திரு விஜய்க்கு எதிராக பேசினாரு அப்படின்னு அனிதா ராதாகிருஷ்ணன்ல எங்க ஒரு புகார், ஒரு அவரு என்ன ஒரு அவதூறா பேசிட்டா உடனே அரெஸ்ட் பண்ணிடுவீங்களா நிறைய பேர் கேட்டாங்க. ஆனா இது ஒரு டெக்னிக்ங்க, அவங்கள பேச வைக்கிறது. இதன் மூலம் எக்ஸ்போஸ் ஆகுறாங்க. என்ன மாதிரி எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்கன்னா, ஒரு அரசியல் செய்யறாங்க. அரசியல் செய்யறது மக்களுக்கு போய் சேருது. இந்த அரசியல் செய்வதற்கான ஒரு விளையாட்டை முதலமைச்சர் பதவியில் இருக்கும் திரு விஜய் நிகழ்த்தி விட்டார். அதே மாதிரி அந்த தாவேகா எம்எல்ஏ இழுப்பது போன்ற அந்த அம்சம் இருக்கு இல்லையா, அதிலும் ஒரு அரசியல் இருக்கிறது. அதுல எக்ஸ்போஸ் பண்றாங்க. எதிர்கட்சி தன்னை எதிர்கட்சியாக காட்டிக்கொண்டு குறைகளை சுட்டிக்காட்டி தன்னுடைய நிலைப்பாடு என்ன என்பதை சொல்லி மக்களிடம் செல்வாக்கு பெறுவதை தவிர்த்து விட்டு வேறு வழிகளில் இடையூறு கொடுத்தால் அந்த எதிர்கட்சிக்கு தான் மதிப்பு குறைவு அப்படிங்கறத மறுபடியும் உருவாக்கிட்டாரு திரு விஜய். அங்கே அதான் இருக்கிற அரசியல். இப்போ எடப்பாடி என்ன பண்றாரு, கிட்டத்தட்ட 30% பேர் போயிட்டாங்க அப்படின்னு தெரியுது. அதிமுக இருந்து நிர்வாகிகள் மட்டத்துல, தொண்டர்கள் மட்டத்துல. அவர் என்ன சொல்றாரு, இப்போதான் சொல்றாரு, நாங்க தாவேகா ஒரு சக்திங்கிறது தெரியாம போச்சே, ரொம்ப லேட்டு, ரொம்ப லேட்டு ஐயா. எவ்வளவு லேட் ஆயிருந்தா எல்லா பஸ்ஸும் எல்லா ட்ரெயினும் போயிடும். அப்புறம் அண்ணா அறிவாலயத்தின் வாசலில் தான் நின்று எங்களுக்கும் தொகுதி பங்கெடுக்க தயாராங்கிறது கேட்கணும், இல்லைன்னா பணியூர் போகணும். இதுதான் திரு எடப்பாடி பழனிசாமி கையில் இருக்கிற சாய்ஸ். அவரை போய் முதலமைச்சராக்கலான்னு நினைச்சோமே அப்படின்னு திமுக மூத்த தலைவர்கள் வருத்தப்படுறாங்க. மூத்த தலைவர்கள்லாம் திரு ஸ்டாலின் சட்டப்பேரவைக்கு வந்துடணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா திரு உதயநிதி போன்றவர்கள் வேண்டாம்னு நினைக்கிறாங்க. அது சரிதான். என்ன காரணம் அப்படின்னா, எங்க நின்னாலும் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு கம்மிங்க. ஒருவேளை திருவாரூர்ல அவங்களுடைய வேட்பாளர் அவருடைய எம்எல்ஏ ராஜினாமா செய்ய சொல்லிட்டு நிக்கலாம். அதுல வாய்ப்புகள் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா சொல்ல முடியாதுங்க, ஆட்சியில் இல்லாத போதே அலை அடிச்சது தாவேகா அலை, விஜய் அலை. ஆட்சிக்கு வேற வந்துட்டாங்க, அப்புறம் என்ன ஆகும்? காணாம போயிரும்ல திமுக. அதனால இந்த சமயத்துல திமுக ரொம்ப கேர்ஃபுல்லா நடைபெறணும். அதை மூத்த தலைவர்கள் சரியா தான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் ஏவா வேலு போய் வெளியூர்ல போய் சிங்கப்பூர்ல படுத்துக்கிட்டு நான் இப்பெல்லாம் வரமாட்டேங்க அப்படின்னு சொல்றது மூலமாகவும் திமுகவுடைய அந்த பெரிய வீரத்தனம் இருக்கு இல்லையா, அதுவும் தவிடுபடி ஆயிடுச்சு. எல்லா தொட்ட இடமெல்லாம் காணாமல் போனா அப்புறம் திமுக எப்படிங்க எழுந்து நிற்கும்? இது திமுக சிந்திக்க வேண்டிய விஷயம். சிந்திக்க விடாதபடி, சிந்திக்க முடியாதபடி பண்றாரு முதலமைச்சர் விஜய். நன்றி, வணக்கம்.